புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட வாகனம் மூலம் மைக் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு வாகனம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம், சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழிப்புணர்வு பட்டிமன்றம், வீதி நாடகங்கள், FM ரேடியோக்கள், திரையரங்குகள் மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி, கேபிள் டிவிக்கள் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சுகாதார இயக்குநரக வளாகத்தில் காலை 9:15 மணிக்கு டெங்கு மற்றும் சிக்கன்குனியா விழிப்புணர்வு செய்திகளை காண்பிக்கும் வகையில் லைட்டிங் பேனர் பொருத்தப்பட்ட மைக் பிரச்சார வாகனத்தை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேசிய சுகாதார இயக்க இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார். செய்தி, கல்வி மற்றும் தொடர்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தார். இந்நிகழ்வின் போது தடுப்பூசி பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் உமாசங்கர், யானைக்கால் நோய் தடுப்பு மற்றும் மலேரியா தடுப்பு பிரிவு உதவி இயக்குனர் டாக்டர் முருகன் மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர்.